ஒரு தடவை லிஸ்ட்டை வெளியிட்டோம். அதோடு திருமாவளவனை பற்றி பேசுவதை நான் நிறுத்துறேன். நீங்கள் ஒரு லிஸ்ட் போடுங்க. நான் இன்னென்ன பீரியடில் சிதம்பரத்தில் எம்பியாக இருக்கிறேன், என்னுடைய காலத்தில் இன்னென்ன செஞ்சுருக்கேன். சவால் அது ஏற்கிறேன். ராவணாவிலே இது வந்து அவர் நாளைக்கு பட்டியல் வெளியிடுறேன்னு வெளியிடட்டும். அது உங்களுக்கு ரொம்ப சங்கடமா போயிடும். பண்ணட்டேண்ணே. அப்போ இத்தனை வருஷம் செய்யாதான் இருக்கிறாங்க தொகுதி. போன தடவை பிஜேபி வேட்பாளர் அந்த ஒரு அக்கா பிரியதர்ஷினி யாரோ ஒருத்தர் நின்னாங்க, அது பழிச்சுன்னு கேட்டுச்சே. எல்லா இடத்துலையும் அப்படியே தான் இருக்குது, நீ என்ன பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லணும்ல. டக்குன்னு இப்படி காலை போட்டு கால் வீங்கி இருக்குது. உங்களுக்காகவே உழைத்த கால் பாரு இப்படி வீங்கி இருக்குது, அவர் வேற என்ன வீங்கி இருக்குது? உங்களுடைய கேள்வி வருது இல்லை சார்? ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரோ ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ நீ தகுதிக்கு என்ன புடுங்குற? முதல்ல அதுதானே அவரோட சிறப்பு. இன்னைய வரைக்கும் நான் சிதம்பரம் தொகுதியில் இத்தனை தொழிலதிபரை உருவாக்கியிருக்கிறேன் பட்டியல் சமூகத்திலிருந்து, இத்தனை தொழிலதிபர்களை உருவாக்கிறேன் பொது சமூகத்திலிருந்து. காட்டு, இத்தனை ஃபேக்டரி வந்திருக்கு, இத்தனை என்னால் கோட்டீஸ்வரன் ஆயிருக்கான், இத்தனை கான்ட்ராக்டர் வந்திருக்கிறான். ஆதவர்ஜன் ஒருத்தர் சொன்னார் தெரியுங்களா, தலைவர் இத்தனை தடவை எம்பியாக இருந்திருக்காரு, ஆனால் அங்கே இருக்கிற காலனியில் இருக்கிற மக்கள் வசிப்பதற்கு தகுதியற்ற வீட்டில் இன்னும் வசித்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு ரெட்டியாருக்கு தெரிஞ்ச உணர்வு கூட எந்த ரெட்டியாருக்கு தெரியல. தலைவருக்கு ஒரு மாற்று மொழியாளர் அவர் யாரு, ஆதவர்ஜன். சரி, அவருக்கு தெரியுதுல்ல. நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கணும்ல, உங்களுக்கு ஏன் தெரியல? அப்போ உங்களுக்கு அவரே பரவாயில்ல போலுக்குது. அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கணும் இல்லையானா என்னத்த சொல்ல வரீங்க நீங்கள்? புரியல எனக்கு. இல்லை, இந்த மாதிரி இருக்குது போது வருது அப்படின்னு பேசணும்லன்ற. இதெல்லாம் விட்டுட்டு பம்மருது பதுங்கிறது. நீ வெளிப்படையா உன் அரசியல் தான் என்ன சொல்லு பார்ப்போம். இல்லை, இப்போ உங்களை போன்றவர்கள் சாதியை வளர்க்கக்கூடிய நபர்களுக்கு வந்து அம்பேத்கரிய சோப்பை போட்டு குளிக்கணுன்றது தப்பா ரைட்டா? சோப்பு போட்டு மூளையை கழுவணும், மூளையை வந்து குளிக்கணும், மூளையை வந்து கழுவணும், சுத்தம் பண்ணணும். முதல்ல கூடவே பெரியார் சோப்பு இருக்குது, அது இதை வாங்க மார்க்ஸோட சோப்பு இருக்குது. இந்த மாதிரி இந்த சோப்பெல்லாம் போட்டு குளிச்சோன்னா மூளை வந்து சுத்தமாயிடும். ரெட்டமலை அது மாதிரி உள்வாங்க. நான் சொல்றேன், ரெட்டமலை சீனிவாசன் சோப்பு இருக்குல்ல, சோப்புன்னு ஒன்று இருந்தா முதல்ல அதை போட்டு உன்னை நீ கழுவு. மூளையை மட்டும் இல்லை, எல்லா அங்கங்களையும் உன்னை கழுவணும். எல்லா அங்கத்திலும் திராவிட அடிமை என்ற பூஞ்சை கலன்னு பிடிச்சிருக்கு.